Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்பத்திரி தான் போகிறோம். அதாவது ஏற்கனவே நம்ம போய் செக் பண்ண போயிருந்தோம் இல்லையா ஒய்ஃபுக்கு. அது வந்து அன்னைக்கு செக் பண்ணிட்டு வந்தோம், ஸ்கேன்லாம் எடுத்து வந்தோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்கேன்லாம் அந்த அளவுக்கு இதாகலை, எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொன்னால் உடனே எடுக்க முடியாது அப்படிங்கிறனால அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க, அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் போட்டு இன்னைக்கு வந்து நம்ம எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும். பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா? பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலையிலே இப்போ கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 8 தான் ஆகுது. மணி ஒரு 8 ஆகலை, 7:45 ஆகுது. ஏன்னா 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. இங்கே ஃபுல்லுமே அப்பாயின்மெண்ட் தானே. இப்போ நம்ம போய் காமிச்சது எப்போ 1 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ போட்டு அந்த ஆஸ்பத்திரியை பற்றி சம்மந்தப்பட்ட பேசியே இப்போ அந்த வீடியோ முடிச்சு 1 மாதம் இருக்கும். நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டது கரெக்டாக இன்னைக்கு 31ஆம் தேதி இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ரிசல்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரிசல்ட் தந்துட்டாங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எம்ஆர்ஐ எடுப்பாங்களாம். இங்கே உள்ள ரூல்ஸ் அப்படியா. ஏன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது அந்த பிளட் டெஸ்ட்லாம் கரெக்டாக அந்த என்னமோ ஒரு செக்கிங் பண்ணுவாங்க போல். அந்த இது கவுண்டிங்லாம் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் எம்ஆர்ஐக்கே அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் எதுவும் ஃபால்ட்டு எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு வந்து அலோட் கிடையாது போல். அது கண்டிப்பாக நீங்கள் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் எம்ஆர்ஐ பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொல்லிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் போய் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி. சரியா, அதுக்கப்புறம் நம்ம இப்போ போய் நேராக ஹாஸ்பிட்டல் தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ இந்த இது எம்ஆர்ஐ வெளியே எடுக்கிறா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5000 3000 வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு எப்படியும் ஒரு 50,000 கிட்ட வந்துடும். சாதா நார்மல் ஸ்கேனுக்கே அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறதுக்கு வயிற்றுக்கு நான் 200 கேட்டாங்க. இது சின்ன ஹாஸ்பிட்டலில் நம்ம 10 சொன்னோம் பார்த்தீங்களா. 10 கேட்கும்போது 200 கிட்ட கேட்டாங்க. நம்ம கொடுக்கல. நம்ம எப்பவும் ஆப்ரேஷன் பண்ணுற அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்களே எனக்கு, அங்கேயே போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டோம் அன்னைக்கு. அதையும் வீடியோவில் போட்டிருப்போம் நம்ம. சரி எல்லாரும் பாருங்க. அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த பையன் ஸ்கூல் போவான் இல்லையா, நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இந்த பையனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே வேற வழி கிடையாது, எப்படி இன்னைக்கு போய் ஆகணும் ஆஸ்பத்திரிக்கு. அதனால அப்புறம் இவனை கொண்டு போய் விட்டுட்டு, ஏன்னா இன்னைக்கு நம்ம ரத்த டெஸ்ட் எடுக்க மட்டும் தானே போயிட்டு இருக்கோம். அதனால அப்புறம் நம்ம என்ன செய்வோம், ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு உடனே கிளம்பிடுவோம். கிளம்பி போய் இது போயிட்டு ரத்த டெஸ்ட் பண்ண கொடுத்து வந்துடலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நல்ல வேலையா போச்சு. அந்த பையன் இன்னைக்கு இதுக்கு போல, ஸ்கூல் போல. சரியா, இன்னைக்கு அவன் லீவ் போட்டான். ரொம்ப நல்லதா போச்சு சொல்லிட்டு டக்குன்னு இங்க வந்து இப்போ அவங்க கிளம்பிட்டோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போவோம். போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் அங்க போய் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரியா, அந்த ஹாஸ்பிட்டலையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எம்எம்ஆ ஹாஸ்பிட்டல் நீங்க பாத்துக்க மாட்டீங்க. ஏன்னா இங்க ரியாத்திரி அந்த இது பெரிய ஹாஸ்பிட்டல். இது ஃபுல்லாவே இது என்னது பிரெக்னன்ட் பாக்காங்க இல்லையா. எம்எம்ஆ ஃபுல்லா பிரெக்னன்ட் டெலிவரி பாக்குறது, பெண்கள் மகப்பேறு மருத்துவம் மாதிரி இது எல்லாமே. அந்த மாசமா இருக்கிறவங்க அவங்க ஃபுல்லாவே அந்த இது வயசாக்கும் பாக்குறாங்க. இங்கிலீஷ்ல என்ன பேர் சொல்றாங்க அதுக்கு? கைனகாலஜின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல். ஆமா. ஏன்னா நம்ம போனது பாத்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட சொல்லியிருப்போம், அதாவது முகமது பின் அப்துல் அஜீஸோட இதுக்கு தான் போயிருந்தோம். முகமது பின் அப்துல் அஜீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம். அங்கதான் பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த கட்டி இருக்கு, உள்ள கட்டி இருக்கு அப்படிங்கறத அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களும் எழுதி கொடுத்தாங்க. அதாவது பக்கத்துலயே எம்எம்ஆ, அது முகமது பின் அப்துல் அஜீஸும் ஹாஸ்பிட்டலும் இந்த எம்எம்ஆ ஹாஸ்பிட்டலும் பக்கத்துல தான். ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் தூரம். சரியா, அதுக்கு அவங்களே தான் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தோடனே நம்ம அங்க போய் தான் ஆப்ரேஷன் பண்ணணும். சரியா, இதே மாதிரி என்னன்னா ஒரு பெரிய ஒரு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்கன்னா நீங்க நேரா முகமது பின் அப்துல் அஜீஸ் போனீங்கன்னா அவங்க இது பண்ண ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்களோ நீங்க அந்த ஹாஸ்பிட்டலே பாத்துக்கலாம், உங்களுக்கு ஃப்ரீ எல்லாமே. சரியா, அந்த விவரம் ஃபுல்லா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போயிட்டு போக ரியாத்துல இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா திடீர்னு பார்க்க மாட்டாங்க, பக்கத்துல எதுவும் ஹாஸ்பிட்டல் பார்க்க மாட்டாங்க. நம்ம பிரைவேட்லயே பார்க்கணும் வைக்கணும்னா காசும் செலவாகும். சரியா, அது போக நீங்க இந்த முகமது பின் அப்துல் அஜீஸ்ங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா டைரக்டா உடனே பார்த்துருவாங்க. அப்படி முடியாட்டா கூட நம்மளுக்கு வந்து உடனே பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதை பார்த்துட்டு கூட உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம டைரக்டா உடனே போய் பார்த்துடலாம். ஏன்னா சின்ன ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தாலுமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாதான் பார்க்கவே முடியும். சரியா, இங்க முதல்ல அந்த சிஸ்டம் கிடையாது. போனோடனே அக்கா பாத்துடலாம். இந்த கொரோனாக்கு அப்புறம் அப்படி எல்லாமே மாறிடுச்சு. இப்ப எங்க போனாலும் சரி, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி அப்பாயின்மெண்ட் போட்டு பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காலையில போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போட்டு தான் போகணும். ஒருவேளை 4 மணிக்கு மேல போனீங்க, 4 மணிக்கு இல்ல, ஒரு 2 மணிக்கு மேல போனீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து போன உடனே அக்கமா கொடுத்து காமிச்சிக்கலாம். என்ன காரணம்னா
அப்பாயின்மெண்ட் போட்டவங்கலாம் வருவாங்க இல்லையா, காலையில இருந்து அப்பாயின்மெண்ட் போட்டவங்க வந்துட்டு இருப்பாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா அவங்க மத்தியானத்துக்கு மேல ஒரு 2 மணி 3 மணிக்கு மேல நம்ம அக்கப்பா கொடுத்து உடனே பாக்குற மாதிரி இப்போ இங்க நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள சின்ன ஹாஸ்பிட்டல்ல செய்யறாங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துவாங்க. நான் அங்க போயிட்டு உங்களுக்கு நான் திருப்பி அப்டேட் பண்றேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிளட் டெஸ்ட் கொடுக்கறதுனால சாப்பாடு நம்ம எதுவும் செய்யலை. நேரமாக கிளம்பி வந்ததுனால நம்ம வந்து செய்யலை. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 8 ஆயிருச்சு. 8:10க்கு நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, அதான் அந்த கேரளா கடையில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே பார்சல் வாங்கி வச்சிட்டோம்னா அவங்க சாப்பிட சொன்னாங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்க போயிருக்காங்க உள்ள. வரட்டும், என்ன சாப்பாடு வாங்கிட்டு வராங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறோம். ஓகேயா, அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக. ஏன்னா அது கேரளா கடைனால அவங்களுக்கு வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. பூரி, பரோட்டா, அப்புறம் ஆப்பம், புட்டு எல்லாமே இருக்கும். அதான் என்ன இருக்குன்னு தெரியல. நான் புட்டு வாங்க சொன்னேன். கேப்பா புட்டா, அந்த சம்பா புட்டு எதுவும் இருக்கான்னு கேட்டு வாங்க சொன்னேன். கேட்க வராங்க, என்ன கேட்குறாங்கன்னு தெரியல. என்னாச்சு? இது இருக்கா, நம்ம புட்டு இருக்கு, பூரி இருக்கு. என்னச்சு, புட்டு ஒன்று பூரி ஒன்று வாங்கிட்டு வாங்க. புட்டு ஒன்று பூரி ஒண்ணா? இதே புட்டுக்கு என்ன வேணும்? தேங்காய் சீனி தானே? இல்ல என்னமோ கடலைக்கறி என்னமோ சொன்னாங்க. அப்போ கடலைக்கறி. அப்போ ஆப்பம் இருக்கா? ஆப்பம் இருக்கு. சரி வேண்டாம், வெறும் புட்டு மட்டும் வாங்க. கடலைக்கறிலாம் அது வேண்டாம், சீனி மட்டும் வாங்கிட்டு வாங்க. சீனி தர மாட்டாங்க. தருவாங்க, கேட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து புட்டு இருக்குது. இப்போ கொண்டக்கடலை மசாலா மாதிரி வச்சுருப்பாங்க. காலையிலே முட்டைக்கறி, கடலைக்கறி, அப்புறம் ஆப்பம், தோசை, இடியாப்பம் இருக்கான்னு தெரியல. ஆனால் இடியாப்பம் இருந்த மாதிரி தெரியல. ஆப்பம் இருக்குது, தோசை இருக்குது, இட்லி இருக்குது, அப்புறம் பூரி, பரோட்டா. மெயினாக பரோட்டா இருக்கும். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் இமாமா ஹாஸ்பிட்டல். அதில் போட்டுக்கு பாருங்க போர்டு, தெரியுதா உங்களுக்கு? அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம இப்போ யூட்டர்ன் பண்ணி நம்ம போகிறோம். சரியா, போட்டுக்கு பார்த்தீங்கன்னா இமாமா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. இது கரெக்டாக நம்ம வீட்டில் வந்து கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டரா? 30 கிலோமீட்டர் வருது. 3/4 மணி நேரம் ஆயிட்டு. 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடில் நம்ம காமிச்சோம் இல்லையா, அது வந்து ஃப்ரெண்டு வாசல். இது வந்து இந்த செக் பண்ணுறது, டாக்டர் செக் பண்ணுறது வைக்கிறது ஃபுல்லாகவே இந்த இடம் தான். இந்த இடத்துல இது உள்ளே தான் போகணும். சரியா, இது உள்ளே போயிட்டு உள்ளே போய் போயிருக்காப்புல. நம்ம என்னென்னு உள்ளே போய் பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பிளட்டு கொடுத்தாச்சு. பிளட்டை கொடுத்துட்டு இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ நாளைக்கு தான் ரிப்போர்ட்டு தருவாங்க. ரிப்போர்ட் வாங்கிட்டு நாளைக்கு அப்படியே எம்ஆர்ஐ பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு இப்போ 5ஆம் தேதி நம்மளுக்கு டாக்டர் கன்சல்டிங் பண்ணுற மாதிரி எழுதி அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரோம்னு சொல்லிட்டு நம்ம பார்சல் வாங்கியிருந்தோம். சாப்பாடு பார்சல் வாங்கியிருந்தோம். அதாவது எப்படின்னா இங்கே வந்து ரத்தம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமா அப்படிங்கிறது தெரியல. அதனால இப்போ இங்கே வந்து கேட்டதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால போய் ரத்தம் கொடுத்துட்டு வந்துட்டாப்புல. ரத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ நம்ம வண்டிக்கு வந்துட்டோம். வண்டிக்கு வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூரி வாங்கினோம். பூரி மசாலா. அது போக பார்த்தீங்கன்னா கடலைக்கறி வாங்கியிருந்தோம். கடலைக்கறி, புட்டு வாங்கியிருந்தோம். புட்டு வாங்கியிருந்தோம். இப்போ காலைல சாப்பாடு, காலைல டிஃபனுக்கு. சரியா, அதனால இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த நம்ம வந்த வேலை, அந்த பிளட்டு கொடுக்குறக்காண்டி வந்தோம் இல்லையா, அந்த வேலை முடிஞ்சிச்சு. அதனால நம்ம இங்கே வச்சு வண்டியில் வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் அப்படி கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், புட்டு இது என்ன புட்டு? கோதுமை. அது கோதுமை சம்பாவா ஏதோ புட்டு. சரி சாப்பிடு. அது போக புட்டுக்கு வந்து கடலைக்கறி, பூரிக்கு வந்து மசாலா. ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா சட்னியும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, சட்னியும் கொடுத்துருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம நம்ம ரூம் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆமாம், எல்லாரும் வாங்க. அதை பற்றியா சொல்ல பற்றியா கூப்பிடல அவங்கள. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்றக்காட்டியும் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்றக்காட்டி அது ரொம்ப விரைச்சிரும். அதனால சரி இங்கே கூட சாப்பிட்ருவோம். ஆமாம், வாங்க நீங்க கூப்பிடுறீங்க, ஆனால் எங்களால் வர முடியாது அப்படின்னு நினைக்கிங்க, அப்படி தானே? சரி, ஒரு ஃபார்மாலிட்டி கூப்பிடணும்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தப்ப என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரூம் போனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ லாண்ட்ரி கடைக்கு வந்திருக்கோம். தெரியுது, லாண்ட்ரி கடைக்கு போயிருக்காங்க. இப்போ ஏற்கனவே கொடுத்து இப்போ எப்படியும் ஒரு 10 நாள் மேலே இருக்கும். பெட்ஷீட்டு, அப்புறம் ஓனருக்குள்ளே அந்த தலைக்கு போடுவாங்களே அந்த சிமாக்குன்னு சொல்லிட்டு அது, அப்புறம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க லாண்ட்ரியில். அதை வாங்கவே இல்லை. சரி, அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. இது லாண்ட்ரி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பின்னாடியே இருக்குது.
சரி வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே வந்தாச்சு. வந்துட்டு இதை வாங்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு என்ன சமையல் அது சமையல்னு பார்ப்போம். அந்த உள்ளே நிற்கிறாங்க. இதுதான் ஆண்டிக்குள்ள நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. பெட்ஷீட்டு அந்த தலைக்கு போடுறது வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ பின்னாடி தூக்கி போட வேண்டியதான் அதை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாச்சு. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. சாம்பார், சிக்கன் பொரிச்சு, பாசிப்பருப்பு சாம்பார், அப்புறம் இந்த அடுப்பில் சிக்கன் பொரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு இனிமேல் என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு. அதாவது நம்ம இந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு, அவங்க வந்து அந்த காஃபி கடைக்கு நம்ம எப்பவும் போவோம்ல, அந்த பக்கத்து ரோட்டில் இருக்கு இல்லையா, அந்த காஃபி கடைக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்காப்புல. காஃபி வாங்க சொல்லி அது என்ன வேணும்ங்கிறதையும் எழுதி அனுப்பியிருக்காப்புல. நான் அங்கே தான் போகிறேன். அங்கே போயிட்டு அந்த காஃபி வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தப்பல என்ன ஒர்க் இருக்குங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு அலைச்சல் தான். ஏன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படி வந்து வண்டியும் கொஞ்சம் கழுவ வேண்டி இருந்துச்சு. வண்டியெல்லாம் கொஞ்சம் கழுவி விட்டுட்டு சரியா அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சோடனே அசர் போயிட்டு வந்தேன். அசர் போயிட்டு வந்த உடனே இவங்க லொக்கேஷன் அனுப்பியிருந்தாப்புல காப்பி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி இவன் அடி கிளம்பியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தப்ப என்ன ஒர்க் இருக்குங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வாங்க வந்த காப்பி தான் வாங்கியாச்சு. கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு இடத்துல இது வந்து புதுசாக இப்போ தொடர்ந்து இந்த காப்பி கடையெல்லாம் வாங்கிட்டு இருக்காப்புல. அதாவது கூல்ட்ரிங்க்ஸு, இது வந்து இது கூலிங் காஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர் மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதான் வாங்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த கடையில் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த காஃபி அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு கடையில் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கடையை விட்டு இப்போ இந்த கடைக்கு வந்துருக்காங்க. இவங்க ஒவ்வொரு கடையாக டேஸ்ட்டு பார்த்து ஒவ்வொரு கடையாக பிடிச்சிருந்துச்சின்னா கொஞ்சம் நாளைக்கு அந்த கடையை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கடை அந்த மாதிரி. சரியா? இப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த கடை ஓடும். அதுக்கப்புறம் வேறு எந்த கடையை மாற்றுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு அடுத்தாப்பில் வேறு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பொண்ணு வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அவங்க திருப்பி ஃபோன் அடித்து மெடிக்கலுக்கு போங்க, மெடிக்கலுக்கு போயிட்டு தவா மெடிக்கலுக்கு போயிட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறேன், என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருப்பி வண்டி எடுத்துகிட்டு தவா மெடிக்கல் போகிறோம். இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், வேலைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மொத்தமாக வரும். சரியா? அந்த ரெஸ்ட்டே இல்லாத அளவுக்கு வேலைகள் வந்துடும். ஏன்னா நான் என்ன நினச்சேன், இன்றைக்கி காலையிலேருந்து வேலை நடந்துகிட்ருக்கு, நான் அசர் தொழுதுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினச்சேன். நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படியாவது வேலைகள் வந்துடும். சரியா? அந்த அவங்க பொண்ணு காப்பி வாங்கிட்டு வர சொன்னாங்க. திருப்பி அதை முடித்து வந்து நிற்க கூட இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த வேலை இப்போ இதை போய் முடிச்சுட்டு வரணும். இதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அடுத்த என்ன வேலைகள் வச்சுருக்காங்கன்னு தெரில. சரி பார்ப்போம், இதை போய் வாங்கிட்டு வரும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நான் போயிட்டு வந்துட்டு அப்புறம் வேறு எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ தான் போய் மகரிப் தொழுதுட்டு வந்தோடனே ஓனர் அடுத்தாப்புல ஒரு வேலை ரெடியாக வச்சுருந்தாப்புல இல்லையா, இந்த மாதிரி சாய் வேணுமா, இந்த மாதிரி சாய் வந்து 2 சாவி, இந்த கலரில் ஒன்று இந்த கலரில் ஒன்று போய் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இப்போ நான் போய் இப்போ அதுக்கு தான் கிளம்பிட்டு அப்படியே போய் அந்த சாய் போட்டு வருவோம். சாய் போட்டு வந்துட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இல்லையா, இதுதான் சாவி கடை. இந்த கடையை இப்போ வந்திருக்கோம். சரியா? உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு இப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாய் போடுற கடைக்குள்ள தான் நிற்கிறோம். இப்போ சாய் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஏற்கனவே ஒரு சாவி போட்டு முடிச்சிட்டாப்புல, இன்னொரு சாவியை போட்டுருக்காப்புல. அதாவது நம்ம பழைய சாவியை கொடுத்த உடனே அதில் அப்படியே வச்சு அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க, மிஷினில் வச்சு கட் பண்ணி எடுத்துருவாங்க. அவ்வளோதான் வேலை. சரியா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாவிக்கு 5 ரூபான்னாப்புல. அப்புறம் 2 சாவி போட்டுருக்கோம், நமக்கு 10 ரூபா. சரியா? அதாவது 10 ரூபான்னா 10 ரியால். ஓகே, அவ்வளோதான். இந்த இடத்துல முடிஞ்சு வேலை. இதை அப்படியே எடுத்து லைட்டாக ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதில் வந்து லைட்டாக தேய்ச்சி விடுவாங்க. அந்த பிசர்லாம் இருக்கும், தேய்ச்சி விட்டா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து தோசை ரெடி ஆகிட்டு இன்றைக்கி இட்லி போடலை, தோசை தான் இன்றைக்கி போடலான்னு சொல்லிட்டு கல் தோசை போட்டாச்சு. சாம்பார் இருக்குது, மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்குது. அப்புறம் அது போக மல்லி சட்னி இருக்குது. சரியா? இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் சாப்பாடு. இன்னும் அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. இன்றைக்கி நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோசை, அது போக மல்லி சட்னி, இட்லி பொடி இருக்குது. அது போக மீன் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி வச்சுருக்காப்புல, கட்டியாக்கி வச்சுருக்காப்புல. அது போக சாம்பார் இருக்கு இல்லையா, இன்னைக்கு மத்தியானம் வச்ச சாம்பார். அப்புறம் தேங்காய் சட்னியும் இருக்குது.
சரியா? இன்றைக்கி தான் நமக்கு சாப்பாடு, நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சரியா? சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல வேறு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேடத்துக்கு கூட வெளியே வந்திருக்கோம். அதாவது நேற்று போனாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த அனஸ்பின் மாலிக் ரோட்டுக்கு போங்கன்னு சொன்னாப்புல, அதனால அங்கே வந்திருக்கோம். ஆனால் வேறு கடைக்கு வந்திருக்காங்க. வேறு கடைக்கு என்னன்னா அந்த திருப்பியுமே அந்த அந்த ட்ரெஸ்ஸை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறக்காண்டி ஏற்கனவே ஒரு கடையில் கொடுத்துருந்தாங்க, அங்கே சரியில்லை போல இருக்குது. அதனால இந்த கடைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? உள்ளே போயிருக்காங்க. எப்போ வராங்கன்னு தெரியல. என்னோட ஒய்ஃபும் மேடம் தான் உள்ளே போயிருக்காங்க அந்த கடைக்கு. வரட்டும், வந்ததுக்காரம் வேறு எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேடம் கூட்டிகிட்டு வெளியே வந்திருக்காங்க. மணி 9:45 ஆயிடுச்சு. இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மஹாலுக்கு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, அப்புறம் பாத்ரூம் சொன்ன கோப்பெல்லாம் பதிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி இதில் புக் பண்ணுறக்காண்டி வந்திருந்தாங்க. ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னு கேட்க போயிருக்காங்க அந்த இதுக்குள்ளே, கடைக்குள்ளே. அந்த இருக்கு பாருங்கள், லைட்டெல்லாம் பாருங்கள். வீட்டுக்குள்ளே போடுறது இது அவ்வளோமே. பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ளே வந்து லைட்டு போடுறதுக்காண்டி எல்லாமே இந்த லைன் ஃபுல்லுமே. இது வந்து என்ன அனஸ் ரோடா? அது அனஸ் பின் மாலிக் ரோடு. இது வந்து அனஸ் பின் மாலிக் ரோடு. இந்த இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அந்த ரோட்டில் தான் உட்காந்துருக்கோம். இப்போ மேடம் உள்ளே போயிருக்காங்க. இனி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறோம் என்னன்னு தெரியல. ஏன்னா 2-3 கடைக்கு போயிட்டாங்க. ட்ரெஸ்ஸு வேறு வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு. அந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை, தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷன் டிசைனிங் அந்த இதில் கொண்டு போய் கொடுக்க போனாங்க. நிறையா காசு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வேறு கடைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அவங்களும் 2 பேரும் வண்டியில் உட்காந்துருக்கோம். மேடம் உள்ளே போயிருக்காங்க. வந்த பிறகு இன்னும் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. மணி 10 ஆக போகுது. சரி பார்ப்போம், அடுத்தது எங்கே போகிறாங்க என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல நம்ம மேடம் வந்து எங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இதுக்கு வந்திருக்காங்க, என்ன ஃபார்ம் வந்திருக்காங்க. அதாவது இதுக்கு அரபியில் என்ன சொல்கிறாங்கன்னா சூக் மஜ்ரா அடிப்பாங்க. சரியா? இப்போ அங்கே தான் வந்திருக்காங்க. உள்ளே போயிருக்காங்க மேடமும் என்னோடய ஒய்ஃபும் உள்ளே போயிருக்காங்க. நான் இப்போ வண்டியை பார்க்கிங்கில் போட்டு நிற்கிறேன். இல்லையா? வண்டி பார்க்கிங் தான் நிற்கிது நம்ம வண்டி. சரியா? இப்போ இவங்க எப்போ வராங்கன்னு தெரில. வந்த உடனேயும் நம்ம கிளம்ப வேண்டியா, இல்லை இங்கே முடிச்சுட்டு இப்போ திருப்பி வீட்டுக்கு போகிறோமா, இல்லை வேறு எங்கேயும் போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி பார்த்தீங்களா 11 ஆகிட்டு. இப்போ திருப்பியும் அந்த மஜ்ராவை முடிச்சுட்டு திருப்பி இந்த என்ன இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது என்ன தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறியை வந்து தேடுறாங்க. ஆட்டுக்கறி எங்கே கிடைக்கும் சொல்லிட்டு. ஏன்னா கடைகள் ஃபுல்லாக பூட்டிட்டாங்க. இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளே போயிருக்காங்க. அவங்களும் என்னோடய ஒய்ஃபும் இந்த இதில் ஆட்டுக்கறி கிடைக்கான்னு சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க. சரி வரட்டும், பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், ஏன்னா இதுக்கு மேலே மணி 11 ஆகிட்டு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே கடைகள் பூட்டிடுவாங்க. இவங்க தேடுறாங்க. சரி பார்ப்போம், கிடச்சிட்டுனா நல்லது. அப்படி இல்லை நம்ம நாளை காலையில் திருப்பி, ஏன்னா நாளைக்கு ஏதோ பார்ட்டி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில். சரி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம், கிடைக்குதா இல்லையா, இல்லைன்னா திருப்பி நம்ம நாளை காலையில் திருப்பி நம்ம அலைய வேண்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11:54 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம அந்த கடைக்கு போனோம் இல்லையா, ஆட்டுக்கறி பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, உள்ளே போயிருக்காங்க. அங்கே எலும்பாக இருந்திருக்கு கறி. அது போக கறியுமே ரேட்டு ஜாஸ்தியாக சொன்னதுனால வாங்காமல் வந்துட்டாங்க. வேறு போனதுக்கு வேறு ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வந்துருக்காங்க. வாங்கிட்டு வந்து ஜாமானை ஃபுல்லாக கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. மேடம் உள்ளே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உள்ள வேலைகள் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நாளைக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். ஓகே, மற்றபடி வேறு என்ன, இந்த நியூஸுன்னு பார்க்க போனால் இன்றைக்கி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி நியூஸ் ஒன்றும் இல்லை. சரியா? நம்ம நாளைக்கு வேறு எதுவும் நியூஸ் வருதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்து சொல்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேஃபாக இருங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது போக வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நம்ம சரி பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.